தமிழ்நாட்டில் சில இடங்களில் மழை பெய்து வருகிறது. குன்னூரில் மழை பதிவு என்பது ஆகியிருக்கிறது. நெல்லை மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்துள்ளது. நெல்லை மாவட்டம் நாலுமுக்கு பகுதியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் பெல்லிமலை எஸ்டேட்டில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. வரும் 5 தினங்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் குன்னூரில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் குன்னூரில் மிக பலத்த மழை பெய்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், குன்னூரில் பலத்த மழை பதிவாகி இருக்கிறத பார்க்கிறோம். எந்தெந்த பகுதிகளில் மழை பொழிவு அதிகமா இருக்காங்க? நிச்சயமாக தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சிகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுவதால் தமிழ்நாட்டில் நேற்று முதல் அடுத்த 6 நாட்களுக்கு பரவலாக லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக நேற்று சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்தான் நேற்று தமிழ்நாடு முழுவதும் தென் தமிழ்நாட்டில் பரவலாக ஓரிரு இடங்களில் மழை பெய்து வந்த சூழலில் தற்பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழைக்கான அறிவிப்பை சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. இதில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 12 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இது மிக கனமழைக்கான பதிவு. அதற்கு அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரில் 9 சென்டிமீட்டரும், நெல்லை மாவட்டம் சேர்வலாறு அணை பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையும், திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, காக்காட்சி, ஊத்து ஆகிய இடங்கள், அதே போன்று நீலகிரி மாவட்டம் அடர் எஸ்டேட் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இதே போன்றுதான் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பரவலாக ஒரு சில இடங்களில் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போன்று தென்காசி, திருவாரூர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நன்றி ஸ்ரீதர், தகவல்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.